வியூவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 8ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.4ல் ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டரில் 6th சப்டிவிஷன் பார்க்கலாம். இது வந்துட்டு ஃபேக்டரைஸ் பை டேக்கிங் அவுட் த காமன் ஃபேக்டர் அப்படின்றது தான் இதோடைய கொஸ்டின். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணால் இங்கே x-2 இருக்குது, ஆனால் இங்கே 2 - x இருக்குது. அப்போ இதில் நீங்கள் மைனஸை மட்டும் காமனாக எடுத்தாலே போதும், இது x-2வாக மாறிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்து என்ன காமனாக எடுக்கணும் அப்படின்றத வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கோங்க. இப்போ நான் மைனஸை மட்டும் காமனாக எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு டேர்மில் எதையுமே பண்ணல, அது அப்படியே தான் வச்சுருக்கேன். செகண்ட் பார்ட்டில் மட்டும் நான் -1 காமனாக எடுக்கிறேன். -1 காமனாக எடுக்கிறப்ப அது என்ன ஆயிடுதுன்னா +2 × x-2 ஆயிடுது. இப்போது இங்கேயும் x-2 இங்கேயும் x-2 காமனாக இருக்குது. ஸோ நான் x-2 காமனாக எடுக்கிறப்போ இங்கே உங்களுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குன்னா 3y × x-2. இங்கே உங்களுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 1 2s are 2 ஆகிடும். ஏன்னா x-2 வெளியில் வந்துருச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்தது 7th சம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்கே xy டேர்ம் இருக்குது, இங்கேயும் xy டேர்ம் இருக்குது. அதை பக்கத்தில் எழுதிக்கோங்க. அடுத்தது இந்த 2 டேர்மை எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே சேம் வேரியபிளோடு இருக்குன்றனால இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 18xy வந்துடும். இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. இப்போது 18க்கு நீங்கள் வந்து எல்சிஎம் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் 4க்கும் நீங்கள் எல்சிஎம் பண்ணி வச்சுக்கோங்க. 2க்கு எல்சிஎம் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதுக்கு எல்சிஎம் பண்ண வரும், 2 தான் வரப்போகுது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்முக்கு பதிலாக 2 × 3 × 3 × x × yன்னு எழுதிக்கோங்க. செகண்ட் வந்து -2 × 2 × y × y எழுதிக்கோங்க. தேர்டு வந்துட்டு -2 × y × z × xன்னு எழுதிக்கோங்க. இப்போ மூணுத்துலேயுமே காமனாக இருக்கிறது 2, அதுக்கப்புறமா y, அதெல்லாம் சர்க்கிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 2ம் yயும் நீங்கள் காமனாக வெளியில் எடுத்துருவீங்க. இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ரெஷனில் எது பேலன்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3 3s are 9, 9 × x 9x, மைனஸ் சைன் இருக்கிறனால மைனஸ் போட்டுக்கோங்க. இதில் சர்க்கிள் பண்ணாதது எதுனா 2y, அதை மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்தது மைனஸ் போட்டுட்டு இதில் சர்க்கிள் பண்ணாதது zx. அவ்வளோதான். ஸோ இதுதான் 7th சம்முடைய ஆன்சர். இப்போ 8th சம். இப்போது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்துலேயும் நீங்கள் a² காமனாக எடுக்கலாம். ஸோ a² காமனாக எடுத்திங்கன்னா இதில் a³ இருக்கிறனால ஒரு a பேலன்ஸ் இருக்கும். இதில் a² போயிட்டால் -3 இருக்கும். இதில் எதுவுமே காமனாக எடுக்க வேண்டாம், எடுக்கவும் முடியாது. ஆனால் 1 வேணும்னா காமனாக எடுத்துக்கலாம். அதனால் +1 காமனாக எடுத்தோம்னா இதில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் அப்படியே a-3 ப்ராக்கெட்டில் போயிடுது. இப்போ இங்கேயும் a-3 இருக்குது, இங்கேயும் a-3 இருக்குது. அதனால் நான் a-3 காமனாக எடுக்கிறேன். எடுத்திங்கன்னா a-3 காமன் எடுத்தால் a² + 1 வரும். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். லாங் ஷார்ட்டில் 3 சம்மையுமே ஃபுல்லாக காமிச்சிட்றா, பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ்.